الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وللناس على الله حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமுஆ மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ் கடமை ஏன் எதற்கு என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலூமாத் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சில மாதங்களில் சில நாட்களில் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். அந்த ஹஜ்ஜினுடைய மாதங்களை நாம் மெல்ல மெல்ல இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றோம். ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக ஹஜ்ஜினுடைய மனாசிக்குகளை, அதனுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்காக உலகெங்கிலும் இருந்து இன்றைக்கு மக்கா நகரிலே கூடியிருக்கின்றார்கள். அரஃபா பெருவெளியிலே கூட இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று நாம் இந்த நேரத்திலே துவா செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் அத்தகைய ஒரு அற்புதமான வாய்ப்பை, அந்த பெரும் கடமையை நிறைவு செய்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று இந்த நேரத்தில் நாம் துவா செய்வோமாக. ஹஜ் என்பது ஏன் கடமையாக்கப்பட்டது, எதற்காக, அதன் சிறப்புகள் என்ன, அதன் பயன்கள் என்ன, இந்த செய்திகள் அனைத்தையும் நாம் பசுமைப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். ஹஜ் கடமையை குறித்து ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடுகிறது. ஹஜ் குறித்த பல்வேறு அடிப்படை தகவல்களை நாமே அறிந்து வைத்திருக்கின்றோம். ஹஜ் என்பது எல்லோருக்கும் கடமை அல்ல, வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அது கடமை. மனிஸ்தத்வா இலைஹி சபீலா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். போய் வருவதற்கான வாய்ப்பும் வசதியும் ஆற்றலும் உடல் ரீதியான ஆரோக்கியமும் இருக்கின்ற எல்லார் மீதும் அது கடமை. அதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள் மீது கடமை. இந்த செய்தியை நாம் அடிப்படையாக புரிந்திருக்கின்றோம். அதே போன்று ஹஜ் கடமை என்பது ஆயுளில் ஒரு முறைதான். அந்த செய்தியும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார், அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஹஜ் கடமையா, அதை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், பதில் வழங்கவில்லை. அந்த நபி தோழர் மீண்டும் கேட்கின்றார், மீண்டும் மௌனம்.
மூன்றாவது முறையாக கேட்கின்றார். அப்பொழுதும் நபி அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள், பதில் வழங்கவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த தொனியில் சற்றே கோபத்தோடு கூறினார்கள். கேள்வி கேட்டாரே அந்த தோழர் எங்கே? நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது உங்கள் மீது கடமையாகிவிடும். ஒவ்வொரு ஆண்டும் உங்களால் செய்ய முடியாது, அது உங்களுக்கு சிரமத்தை வழங்கிவிடும். ஆகவே நான் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வழிகாட்டுகின்றார்கள். ஹஜ் என்பது ஆயுளில் ஒரு முறை கடமை. ஆண்டுதோறும் கடமையா என்றால் இல்லை. இந்த அடிப்படை செய்தியும் நாம் அறிந்த ஒன்றுதான். அதே போன்று ஹஜ்ஜை குறித்து நாம் அறிந்த பல்வேறு செய்திகளிலே மற்றொன்று, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் மக்காவிற்கு செல்ல வேண்டும், மக்கா மாநகர் செல்ல வேண்டும், மக்கா பெருநகர் செல்ல வேண்டும். வேறு எங்கும் இந்த ஹஜ்ஜு கடமையை நாம் நிறைவேற்ற முடியாது. இந்த பூமி பந்தில் ஹஜ்ஜு செய்வதற்கு நாம் அங்குதான் சென்றாக வேண்டும். அங்குதான் காபா இருக்கிறது, அங்குதான் அரஃபா மைதானம் இருக்கிறது. ஹஜ்ஜு கடமை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான செயல். அதே போன்று ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்ய முடியும், அதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லா நாட்களிலும் ஹஜ்ஜு செய்ய முடியுமா என்றால் இல்லை. துல் ஹஜ்ஜு பிறை 9 அன்றுதான் அரஃபாவில் இருக்க வேண்டும். அதற்கு முன்பாகவோ அதற்கு பின்பாகவோ ஒருவர் அரஃபா மைதானத்திலே நிற்கின்றார் என்றால், அங்கே தங்குகிறார் என்றால் அவர் ஹஜ்ஜு செய்தவராக கருதப்படுவாரா என்றால் இல்லை. ஏனென்றால் இடம் எப்படி முக்கியமோ அதே போன்று நேரமும் மிக முக்கியம். ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். நாம் புரிந்து கொள்வதற்காக, சற்றென்று விளங்கிக் கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் சோனத்திலே பிரவேசித்து விட்ட பிறகு சோனவாசி, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். சோனவாசி தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். சோனத்தில் முடியுமா? நிச்சயம் முடியும், அவர் தொழுது கொள்ளலாம். நோன்பு வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். சோனத்திலே சோனவாசி நினைக்கின்றால் வைக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் உம்ராவோ ஹஜ்ஜோ அவர் செய்ய நினைத்தால் நிச்சயம் சோனத்தில் கூட முடியாது. ஏனென்றால் ஹஜ்ஜும் உம்ராவும் மக்காவிலே தான் செய்ய முடியும். காபாவிலே தவாப் செய்ய வேண்டும், அரஃபாவிலே தங்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த இபாதத்துகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி பல்வேறு அடிப்படை செய்திகளை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், விளங்கி இருக்கின்றோம். அதை ஒட்டி நாம் ஏராளமான ஹஜ் தொடர்பான சில செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அந்த கேள்விக்கு பதிலாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயுல் அமால் அஃலல், இபாதத்துகளில் அமல்களில் எது சிறந்தது என்ற கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலி, அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்வதுதான் அனைத்தையும் விட சிறந்தது, முதன்மையானது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள், மாதா சும்ம மாதா அல் ஜிஹாத். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், இறை வழியில் உயிர் தியாகம் செய்வது, அது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டியலில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், கால ஹஜ்ஜு மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. இறைவழியில் உயிர் தியாகம் செய்வதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்பிற்குரிய அமலாக, கடமையாக இந்த ஹஜ் கடமை இருக்கின்றது. இத்தகைய அற்புதமான ஒரு அமலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு இபாதத்துகளிலே முதன்மையானது விருப்பமும் ஆசையும் தான். பல சமயங்களிலே நாம் தயங்குகின்றோம், பல சமயங்களிலே நாம் அதுவெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கின்றோம். உண்மையில் ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் என்றால் அந்த ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நோக்கி அவன் நகர்த்தப்படுகின்றான் என்று பொருள். ஆகவே நாம் முதன்மையாக இது போன்ற பிரம்மாண்டமான அமல்களிலே ஒரு ஆர்வமும் பேராசையும் இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய சிறப்பை குறித்து நாம் இந்த கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களிலே ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். நபி அவர்களே, ஆண்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு
அற்புதமான நன்மைகளை அடைகின்றார்கள். ஒப்பற்ற நிகரற்ற உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்குகிறார்கள். அத்தகைய அற்புதமான பேரு ஆண்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு இல்லையா? நாங்களும் ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஆண்களுக்கு தான் ஜிஹாது கடமை, உங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. ஜிஹாது கடமை என்பது மட்டுமல்ல, ஜிஹாதிற்கு நீங்கள் வரவும் கூடாது. மற்ற சில கடமைகள் இருக்கின்றன, அது ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. ஆனால் பெண்கள் செய்தால் தவறில்லை என்ற சில கடமைகள் இருக்கின்றன. ஒரு பொருளீட்டுவது என்பது ஆண்களுடைய கடமை. பெண்கள் வாய்ப்பு இருக்கின்றது, முறையாக அவர்கள் பொருளீட்டல் செய்கிறார்கள் என்றால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு, தடை ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆனால் ஜிஹாதிலே பெண்கள் கலந்து கொள்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் அந்த பெண்களிலே ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த தடையை உறுதி செய்துவிட்டு சொன்னார்கள். அதற்கு மாற்று ஏற்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி ஹஜ்ஜு மப்ரூர், உங்களுக்கு மாற்று கடமையாக ஹஜ்ஜு இருக்கின்றது, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜு தான் உங்களை பொறுத்தவரையிலே ஜிஹாதாக இருக்கின்றது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இறைவழியில் உயிர் தியாகம் செய்வதற்கு நிகராக ஒரு கடமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பல்வேறு கடமைகளைப் போலவே பல்வேறு கடமைகளுக்கு சோனம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ஜினுடைய அந்த கடமையை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்தை நமக்கு வாக்களிக்கின்றார்கள். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இலல் ஜன்னah. ஒரு மனிதன் ஹஜ் செய்கின்றான், அவனுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அவருக்கு சூனத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. சூனம்தான் அவருக்கான அற்புதமான வெகுமதி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய பயணம் சூனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, நகர வேண்டும். நாம் சூனத்திலிருந்து வந்தோம், மீண்டும் சூனத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிறவி பலன், பிறவி பயன், அதுதான் நம்முடைய பிறவி நோக்கம் என்றால் அதற்கு இந்த ஹஜ்ஜு கடமை என்பது அற்புதமாக துணை புரிகின்றது. ஒரு மனிதன் சூனம் அடைய வேண்டும் என்றால் இது போன்ற கடமைகளை செய்தால் போதாது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த ஹஜ்ஜு என்பது மிகப்பெரிய அளவிலே துணை புரிகிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார்கள். மன் ஹஜ்ஜலில்லா ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சுக் ராஜா கயோமின் வலதத்துஹு உம்முஹு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் ஹஜ் செய்கின்றான், மிகச் சிறப்பாக செய்கின்றான், ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளையும் அமல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர் கவனத்தோடு அவன் செய்கின்றான். அதிலே என்ன முறைகளை அவன் பின்பற்ற வேண்டுமோ அவற்றையெல்லாம் முறையாக பேணி அவன் ஹஜ்ஜை செய்கின்றான். அதிலே செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யவில்லை, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயத்தை எல்லாம் அவன் தவிர்த்து கொண்டான். தவறான வார்த்தைகளை அவன் பேசவில்லை, தவறான முறையில் அவன் நடந்து கொள்ளவில்லை. இப்படி மிக சிறப்பாக அவன் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போல அவன் ஆகிவிடுகிறான், அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நாம் சோனம் செல்ல முடியும். நம்முடைய பாவங்கள் நம்முடைய சோன பயணத்திற்கு ஒரு பெரும் தடை. அந்த பாவத்தை சுக்குநூறாக உடைக்கின்ற, தகர்த்தெறிகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக, மகத்துவமானதாக இருக்கின்றது இந்த ஹஜ்ஜி என்பது. இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜு கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்திலே வராவிட்டால் எப்படி? நிச்சயம் அந்த ஆசை நம்மிடத்திலே துளிர்விட வேண்டும். அது மெல்ல மெல்ல வளர்ந்து அது பெரும் விருட்சமாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜினுடைய பல்வேறு சிறப்புகளை நாம் கவனத்திலே கொள்ளுகிற பொழுது அது மறுமை சார்ந்த பயன்களை மட்டுமல்ல, உலகில் சார்ந்த பல்வேறு பயன்களையும் அது உள்ளடக்கி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய ஒரு பயனாக, உலகியல் பயனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து யன்ஃபியானில் ஃபக்ர். ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையை போக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எப்படி பாவத்தை அது போக்கிவிடுமோ, பாவத்தை எப்படி தகர்த்தெறிந்து விடுமோ, அதுபோல ஒரு மனிதனுடைய ஏழ்மையை இந்த ஹஜ் உம்ராக்கள் தகர்த்து எரிந்துவிடும் என்பதை
நபிகளார் ஒரு பெரும் வாக்குறுதியாக வழங்குகின்றார்கள். ஹஜ் என்பது நாம் அறிந்திருப்பது போல அது அடிப்படையில் பெரும் பொருளாதார தேடலின் அடிப்படையிலே உள்ளது. பெரும் பொருளாதாரம் இருந்தால்தான் ஹஜ் கடமையை நாம் நிறைவேற்ற முடியும். சில இபாதத்துகள் உடல் சார்ந்தவை, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, அவையெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டவை. இபாதத்தே பதனியா, உடல் ரீதியான இபாதத்துகள். வேறு சில இபாதத்துகள் இருக்கின்றன, வெறும் பொருள் சார்ந்த இபாதத்துகள். ஜக்காத்து வழங்க வேண்டும், குர்பானி வழங்க வேண்டும், இவையெல்லாம் பொருள் சார்ந்த இபாதத்துகள். இந்த ஹஜ் கடமை என்பது இரண்டையும் உள்ளடக்கியது. உடல் ரீதியான இபாதத்தாகவும் அது இருக்கிறது, பொருள் ரீதியான இபாதத்தாகவும் அது இருக்கிறது. இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக ஹஜ் கடமை இருக்கின்றது. ஒரு மனிதன் ஹஜ் செய்ய வேண்டுமா, ஒரு பெரும் ஆரோக்கியம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாமல் ஹஜ் செய்கின்ற பொழுது மிக சிரமத்தை அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்படுவான். ஆகவேதான் எல்லோரும் சொல்லுகின்றார்கள், போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், செல்ல இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதே ஹஜ் கடமை நிறைவேற்றி விடுங்கள். ஏனென்றால் ஆரோக்கியத்தை மையப்படுத்தியதுதான் ஹஜ்ஜினுடைய கடமை. அதே போன்று பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கின்றது. பயண செலவு, பல்வேறு வகையான செலவுகள் அதிலே இருக்கின்றன. ஆக ஒரு பெரும் பொருளாதாரம் அதிலே தேவைப்படுகின்றது. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒரு முஸ்லிம் அந்த ஆசையோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆசை நிச்சயம் அதை நிறைவேற்றி தராது. பொதுவாக எதை ஒன்றை நாம் ஆசைப்பட்டாலும் அந்த வெறுமனே அந்த ஆசை என்பது அந்த கடமையை, அந்த சாதனையை நிகழ்த்தி விடாது. அதற்காக நாம் திட்டமிட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார், திட்டமிடுகிறார் என்றால் அவரிடத்தில் இயல்பாகவே பொருளாதார தேடல் என்பது வந்துவிடும், பொருளாதார சிக்கனம் என்பது வந்துவிடும், பொருளாதார நிர்வாகம் என்பது அவரிடத்திலே வந்துவிடும். அவர் ஊதாரித்தனமாக இருக்க மாட்டார், அவர் சம்பாதிக்காமல் சோம்பேறியாக இருக்க மாட்டார், அவர் சிக்கனமாக இருப்பார், பல்வேறு வகையில் அவர் திட்டமிடுவார். ஏனென்றால் அவரிடத்தில் ஒரு கனவு விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனவை நோக்கி அவர் நகர்கிற பொழுது இயல்பாகவே அந்த ஹஜ் செய்வதற்கு அவர் அருகதையை பெற்று விடுகின்ற பொழுது வசதி உள்ளவராக மாறிவிடுகிறார். மெல்ல மெல்ல அவருடைய வாழ்விலிருந்து ஏழ்மை தூர சென்றுவிடும். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என்ஃபியானில் ஃபக்ர், ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையை போக்கிவிடும் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிக திட்டமிட்டு சிறப்பாக பொருளாதாரத்தை அவர் சேர்த்து ஹஜ் செய்துவிட்டு வந்துவிட்ட பிறகு பழைய ஏழ்மை நிலைக்கு அவர் சென்று விட முடியுமா என்றால் முடியாது. இப்பொழுது இவர் ஹஜ் செய்து விட்டார், இப்பொழுது உம்ரா செய்து விட்டுவார். ஆகவே இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அவருடைய வாழ்வில் ஒரு பெரும் பரக்கத்தாக மாறிவிடுகின்றன. ஆகவே அந்த ஏழ்மை மீண்டும் அவரை அண்டாது, மீண்டும் அவரை எப்பொழுதும் அண்டாது என்பது நபி அவர்களுடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் நமக்கு உலகியல் ரீதியான பல்வேறு பயன்களை வழங்கக்கூடியதாகவும் மாறிவிடுகின்றது. ஹஜ் செய்யக்கூடிய ஆசை நமக்கு ஏன் வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்ரார் வஃப்துல்லா, ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று நபி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அல்லாஹுடைய விருந்தாளிகளாக செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய விருந்தாளியாக செல்வதற்கு யாருக்குத்தான் ஆசை இருக்காது? இப்படி பல்வேறு கோணங்களிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஹஜ்ஜை குறித்த ஆசையை இஸ்லாம் விதைக்கின்றது. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் கியாமத் வரை நடந்து கொண்டே இருக்கும், அந்த அமல் நடந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா லா யஹுஜ்ஜல் பைன், கியாமத் எப்போது வரும் என்று சொன்னால், ஹஜ் செய்வதற்கு உம்ரா செய்வதற்கு இந்த மண்ணில் ஒருவரும் தயாரில்லை என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கான தகுதியை பெற்றுவிடும். அப்பொழுது இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும், கியாமத் நாள் வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சற்று விளக்கமாக சொல்லுகின்றார்கள். ஃபல் பைத்துல் ஹராம் கியாமுல் ஆலம் ஃபலா யஸாலு கியாமன் மா ஸால ஹாதல் பைத்து மஹஜூஜன். இந்த ஹஜ் என்பது, கஅபத்துல்லா என்பது இந்த உலகம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு தடையாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் ஹஜ் செய்வதற்கு மக்கள் தயாராகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹஜ் செய்வதற்கு யாரும் இல்லை என்றால், உம்ரா செய்வதற்கு யாரும் வரவில்லை என்றால், தவாஃப் செய்வதற்கு யாருமே இல்லை என்றால், காபா விருச்சோடு இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது
இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும். அந்த தடையும் திரையும் போய்விட்ட காரணத்தால் இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும், கியாமத்து ஆரம்பமாகிவிடும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக சொல்லுகின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டதுதான் இந்த ஹஜ், இந்த உம்ராக்கள். இந்த அற்புதமான ஒரு கடமையை நாம் உலகத்தோடு தொடர்புபடுத்தி அது நம்முடைய பணத்தை வீணடித்து விடுகின்றது என்கின்ற ஒரு தவறான எண்ணத்திற்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இது அல்லாஹுடைய கடமை, அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற கடமை. ஒரு மனிதர் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகிறான் என்றால் என்ன பொருள்? அதற்கான வாய்ப்பை அவருக்கு வழங்கியிருக்கின்றான் என்று பொருள், அவருக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்கியிருக்கின்றான் என்று பொருள். அல்லாஹ் யார் மீதும் சக்திக்கு அதிகமாக சோதிப்பது கிடையாது. எவ்வளவு நாம் ஆற்றல் பெற்றிருக்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் நாம் சோதிக்கப்படுவோம், அந்த அளவிற்கு தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான், சோதனை வழங்க மாட்டான், கடமையாக்க மாட்டான் என்று அல்லாஹ் மிக தீர்க்கமாக திட்டவட்டமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அத்தகைய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் என்றால் நாம் தாமதிக்க கூடாது. உடனடியாக அந்த அற்புதமான பெரும் கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சியும் முனைப்பும் நாம் காட்ட வேண்டும். அதற்கு நாம் மிகப்பெரிய சிரத்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹாஜிகள் ஹஜ் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹாஜி அல்லாதவர்கள் உலகெங்கிலும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு 10% மக்கள் அல்லது 5% மக்கள் ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள் என்றால் இந்த ஹஜ்ஜுக்கும் மற்ற மக்களுக்குமான தொடர்பு என்ன? ஹாஜிகளுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்குமான தொடர்பு என்ன? அந்த தொடர்பு தான் குர்பானி வழங்குவது. ஹாஜிகள் ஹஜ் செய்கின்றார்கள், அவர்கள் யௌமுன் நஹர் அன்று அவர்கள் குர்பானை வழங்கி தங்களுடைய ஹஜ்ஜு கிருகைகளை எல்லாம் ஒரு நிறைவு செய்கின்ற பொழுது அவர்களோடு மற்ற முஸ்லிம்களும் இணைந்து கொள்கிறார்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதில் இணைந்து கொள்கிறார்கள். எப்படி இணைந்து கொள்கிறார்கள்? குர்பானி வழங்குவதன் மூலமாக, உதுஹியா வழங்குவதன் மூலமாக இணைந்து கொள்கின்றார்கள். ஆகவேதான் நம் எல்லோருக்கும் ஹாஜி அல்லாதவர்களுக்கு குர்பானி ஒரு அற்புதமான ஒரு மாற்று ஏற்பாடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் குர்பானி வழங்குகிறோம் என்றால் ஹஜ்ஜுடைய ஹாஜிகளோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் என்று பொருள். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் இந்த ஆண்டு குர்பானி கொடுக்கின்றேன், இந்த ஆண்டு நான் உலுஹியா கொடுக்கிறேன் என்றால் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜில அந்த உலுஹியாவை நிறைவேற்ற வேண்டும். யௌமுன் நஹர் அன்று நான் மினாவில் இருக்க வேண்டும், மினாவிலே நான் அந்த உலுஹியாவை நிறைவேற்றுவேன் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த உலுஹியாவும் குர்பானியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இத்தகைய ஒரு அற்புதமான கடமையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்வான் என்று மீண்டும் நாம் துவா செய்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய நற்செய்களை ஏற்றுக்கொள்வானாக. பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.